இஃப் யூ ஒர்க் இட் வில் ஒர்க். வெறும் கனவு மட்டும் கண்டுட்டே இல்லாமல் கனவுகளுக்காக நம்ம வந்து கடினமாக உழைச்சோன்னா நம்மளுடைய கனவு வந்து ஒரு நாள் நனவாகும். வெல்கம் டு சாமிஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோம்? இங்கிலீஷ் ஃபார் பிகினர்ஸ். ஸோ இங்கிலீஷ் வந்து பேச தொடங்குபவர்களுக்கான குட்டி குட்டி வாக்கியங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆர் யூ ஆல் ரெடி? லெட்ஸ் கெட் த பால் ரோலிங். நம்பர் 1, தயவு செஞ்சு எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க. யூஸ்வலாக நம்ம எப்படி கேட்போம்? ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இதை இப்படியும் கேட்கலாம். எப்படி? டூ மீ எ ஃபேவர் ப்ளீஸ். டூ மீ எ ஃபேவர் ப்ளீஸ். நம்பர் 2, அலறாத, கத்தாத. எப்போ அலறுவோம், எப்போ கத்துவோம்? சந்தோஷத்தில், துக்கத்தில், வலியில் என்ன பண்ணுவோம்? அலறுவோம், கத்துவோம். இது 2 விதமாக சொல்லலாம். நம்பர் 1, டோன்ட் ஸ்க்ரீம். டோன்ட் ஸ்க்ரீம். நம்பர் 2, டோன்ட் எல். டோன்ட் எல். நம்பர் 3 பார்க்க போகிறோம். மறந்து போயிடும், அதனால் குறித்து வச்சுக்கோ, எழுதி வச்சுக்கோ. சொல்லுவோமா? எப்படி சொல்கிறது? 4 டைப்ஸாக சொல்லலாம். நம்பர் 1, ரைட் டவுன். ரைட் டவுன். நம்பர் 2, டேக் டவுன். டேக் டவுன். நம்பர் 3, ஜா டவுன். ஜா டவுன். நம்பர் 4, நோ டவுன். நோ டவுன். நெக்ஸ்ட்டு நம்பர் 4 பார்க்கலாமா? நீங்கள் என்ன நம்பலாம். இதை யூஸ்வலாக எப்படி சொல்லிட்டு இருக்கோம்? யூ கேன் பிலீவ் மீ. இதை இடியோமேட்டிக்காக அழகாக பொயட்டிக்காக சொல்லலாம். எப்படி? யூ கேன் கவுண்ட் ஆன் மீ. யூ கேன் கவுண்ட் ஆன் மீ. இல்லாட்டி இப்படி சொல்லலாம். எப்படி? யூ கேன் ரிலை ஆன் மீ. யூ கேன் ரிலை ஆன் மீ. நம்பர் 6, உணவை சூடுபடுத்து. சாப்பாட்டை சூடாக்கு. எப்படி சொல்லலாம்? 2 விதமாக சொல்லலாம். ஹீட் அப் த ஃபுட். ஹீட் அப் த ஃபுட். இல்லாட்டி ஹாட் அப் த ஃபுட். ஹாட் அப் த ஃபுட். நம்பர் 6, மன்னிச்சுக்கோங்க, நான் காதில் வாங்கல. சாரி, ஐ டிடன்ட் ஹியர். சாரி, ஐ டிடன்ட் ஹியர். நம்பர் 7, எனக்கு பயமாக இருக்குது. எப்படி சொல்லுவோம் யூஸ்வலாக? ஐ எம் அஃப்ரைட். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச எக்ஸ்பிரஷன். இதை இப்படியும் சொல்லலாம். எப்படி? நம்பர் 1, ஐ எம் ஸ்கேர்டு. ஐ எம் ஸ்கேர்டு. நம்பர் 2, ஐ எம் ஃப்ரைட்டன்டு. ஐ எம் ஃப்ரைட்டன்டு. நம்பர் 8, யாருக்காவது நம்ம ஒரு பெரிய உதவி பண்ணியிருப்போம், இல்லை சின்ன உதவி பண்ணால் கூட அவங்க என்ன சொல்லுவாங்க? தேங்க்யூ, தேங்க்ஸ்லாம் சொல்லுவாங்க. நம்ம யூஸ்வலாக என்ன பதில் சொல்லிட்டு இருக்கோம்? நோ மென்ஷன், இட்ஸ் ஓகே, நாட் அட் ஆல், இட்ஸ் ஆல் ரைட் அப்படிலாம் சொல்கிறோம். இப்படியும் பதில் சொல்லலாம். யாராவது நமக்கு நன்றி சொன்னால் எப்படி சொல்லலாம்? நோ பிக் டீல். நோ பிக் டீல். என்ன அர்த்தம்? அது ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லைங்க, அதுக்கு போய் ஏங்க நன்றி சொல்கிறீங்க, அதைத்தான் நோ பிக் டீல் அப்படின்னு சொல்கிறோம். நம்பர் 9, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நிறைய சாப்பிடுவாங்க. உடனே நம்ம அவங்க என்ன பண்ணுவோம்? தமாஷா, கிண்டலா, கேலியா, நக்கலா, நீ ஒரு சரியான சாப்பாடுறாமப்பா, நீ ஒரு சரியான சாப்பாடுறாமா. எப்படி சொல்கிறது? யூ ஆர் எ கிளட்டன். யூ ஆர் எ கிளட்டன். நல்லா கவனிங்க. GLUTTON. கிளட்டன்னா சாப்பாட்டு ராமன் அல்லது பெருந்தீனிக்காரன். ஸோ நிறைய சாப்பிட்றவங்கள சாப்பாட்டுக்காரன் அல்லது பெருந்தீனிக்காரன் தமிழில் சொல்கிறோமா? அதே இங்கிலீஷில் ஓவர் ஈட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓவர் ஈட்டர் அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 10 பார்க்கலாமா? நாங்கள் மயிரடிகள் தப்பித்தோம். நாங்கள் நூலடிகள் தப்பித்தோம். We had a narrow escape. We had a narrow escape. நம்பர் 11, எவ்வளோ விரைவாக முடியுமோ அவ்வளோ விரைவாக திரும்பி வாங்க. ப்ளீஸ் ரிட்டர்ன் as soon as possible. ப்ளீஸ் ரிட்டர்ன் as soon as possible. இதே மாதிரி வேறு கான்டெக்ட்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம். எப்படி? எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் திரும்பி வாங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் திரும்பி வாங்க. ப்ளீஸ் ரிட்டர்ன் as early as possible. ப்ளீஸ் ரிட்டர்ன் as early as possible. நம்பர் 12, உனக்கு எவ்வளோ தைரியம், உனக்கு எவ்வளோ துணிச்சல். நம்ம வீட்டில் சின்ன பசங்க இருப்பாங்க, நம்மளோட பெர்மிஷனே இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய ஒரு கீர் வண்டி எடுத்துகிட்டு வெளியில் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அவங்கள கண்டிப்பாக இல்லையே என்ன சொல்லுவோம்? உனக்கு எவ்வளோ தைரியம், உனக்கு எவ்வளோ துணிச்சல். எப்படி சொல்கிறது? ஹவு டேர் யூ. ஹவு டேர் யூ. ரைட். நெக்ஸ்ட் போகலாமா? நம்பர் 13, யார் வீட்டுக்காவது போனோன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப குழப்பமாக இருக்கும். என்னடா அது திடீர்னு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்னு. உடனே நம்மளே என்ன சொல்லுவோம்? நான் தற்செயலாக தான் வந்தேன், நான் சும்மா தான் வந்தேன், நான் எதேச்சியாக தான் வந்தேன். இதை 2 விதமாக சொல்லலாம். எப்படி? நம்பர் 1, ஐ ட்ராப்ட் இன் கேஷுவலி. ஐ ட்ராப்ட் இன் கேஷுவலி. இல்லாட்டி நம்பர் 2, ஐ ட்ராப்டு பை கேஷுவலி.
I dropped by casually. Number 14, அவன் கொஞ்சம் கூட அசைஞ்சு கொடுக்க மாட்டான்ப்பா, அவன் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க மாட்டான். இது ரெண்டு விதமா சொல்லலாம். நம்பர் 1, he won't budge an inch. He won't budge an inch. budge, budgeனா கொஞ்சம் கருத்தை மாத்திக்கிறது, கொஞ்சம் விட்டு கொடுக்கிறது, கொஞ்சம் அசைஞ்சு கொடுக்கிறது. சரி, நம்பர் 2 என்ன? he won't move an inch. he won't move an inch. ஸோ ஓகே, இப்போ நம்ம 2 வேர்ட்ஸ் கற்றுக்கலாம். ஒன்று பிடிவாதம், என்னது? ஆப்ஸ்டினசி. OBSTANACY, ஆப்ஸ்டினசினா பிடிவாதம், இது நவுன். இதுவே பிடிவாதமான சொல்லுவோம் இல்லையா, பிடிவாதமான, இட் இஸ் an adjective. என்னது? obstinate. OBSTANATE, obstinateனா பிடிவாதமான. நெக்ஸ்ட் பார்த்தலாமா? 15, நீங்களும் எங்க கூட சேர்ந்துக்கிறீங்களா? Are you joining us? Are you joining us? ஒரு சில பேர் இப்படி கேட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எப்படி? Are you joining with us ன்னு கேட்பாங்க. It is wrong. ஜாயினிங்க்கு பக்கத்தில் வித்து போடப்படாது. Are you joining us? இதான் கரெக்ட். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? 16, முடிச்சிட்டீங்களா? Are you done? Are you done? உடனே நமக்கு ஒரு சந்தேகம் வரும். Have you finished ன்னு கேட்போமோ, அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? நல்லா கவனிங்க. Are you done அப்படின்னா ஆரம்பித்த வேலையை முடிச்சுட்டியான்னு அர்த்தம். முடிச்சுட்டியான்னு கேட்போம். ஒருத்தங்க வேலையை செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் முடிச்சுட்டியான்னு கேட்கறதுக்கு தான் ஆர் யூ டன் கேட்போம். வேறஸ் ஒருத்தங்க வேலையை ஆரம்பிச்சுட்டாங்களா இல்லையானே தெரியாது, அவங்கள்ட்ட போய் முடிச்சுட்டிங்களான்னு கேட்கறதுக்கு ஹாவ் யூ ஃபினிஷ்டு தான் கேட்கணும். நெக்ஸ்ட்டு நம்பர் 17, நீங்கள் யாரை சந்தேகப்படுறீங்க? whom do you suspect? whom do you suspect இல்லாட்டி whom do you doubt? whom do you doubt? ஸோ சந்தேகம் அப்படின்னா நவுனாக யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி? டவுட் அப்படின்னாலும் நவுனா சந்தேகம் தான். வேறஸ் சஸ்பிஷியன், SUSPICION, சஸ்பிஷன் அப்படின்னாலும் சந்தேகம் தான் அர்த்தம். நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. ஐ டோன்ட் மீன் இட், ஐ டோன்ட் மீன் இட். நம்பர் 19, என்னை வளர்த்தது எங்கள் பாட்டி தான், என்னை வளர்த்தது எங்கள் பாட்டி தான். இது பெரும்பாலும் செயற்பாட்டு வினையில் பாசிவ் வாய்ஸில் சொன்னால் தான் அழகாக இருக்கும். எப்படி சொல்கிறது? ஐ வாஸ் brought up by my grandma. ஐ வாஸ் brought up by my grandma. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல bring up ஓட பாஸ்ட் டென்ஸ் வந்து brought up. bring upனா என்ன? வளர்க்குறது. ஒரு குழந்தைய வந்து நல்லா சாப்பாடுலாம் கொடுத்து நல்ல மேனர்ஸ்லாம் கற்றுக் கொடுத்து அடல்ட்டார வரைக்கும் வளர்க்குறத bring upன்னு சொல்கிறோம். ஸோ இந்த லெசனோட லாஸ்ட் லெக்குக்கு வந்துட்டோம். நம்பர் 20, எனக்கு தெரியல, எனக்கு குழப்பமாக இருக்குது சொல்லுவோம் இல்லையா? யாராவது ஏதாவது கேட்கும்போது எனக்கு தெரியாது, இதை இப்படியும் சொல்லலாம். எப்படி? beats me, beats me. got it? Dear viewers, English for beginners, இந்த லெசன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.